எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 59. கெடா கொல்லுவின் வீடு. பாட்டி என்ற குரல் கேட்டு இடிக்கல்லில் திப்பிலியை போட்டு குத்தோ குத்தென்று குத்தி கொண்டிருந்த பாட்டி தலை திருப்ப அவர் முன்னே கைகளை பிசைந்தபடி நின்றிருந்தாள் லண்டன் கேர்ள் ஊர்மி. அடி சிரிக்கி மவளே, நீயா? உனக்கெனடி வேலைங்க, போடி வெளிய என்ற கொல்லுவோ கையில் கிடைத்த கருவேப்பிலை கொத்தை தூக்கி அவள் நோக்கி வீசினார். ஊர்மியோ பாவமாய் நின்றாலே தவிர வேறெந்த ரியாக்ஷனும் காட்டிடவில்லை. இன்னும் ஏண்டி இங்கேயே நிற்கிற? இடிகல்ல கொண்டு வந்து மூஞ்சில குத்துறதுக்குள்ள ஓடிடு, என் கண்ணு முன்னுக்கு நிற்காத போடி என்று ஆவேசம் கொண்ட கொல்ஸ் வேறேதாவது கைக்கு கிடைக்கிறதா தூக்கி அடிக்க என்று தேடினார். பாட்டி, கஷாயம் வச்சு கொடுக்குறியா என்று ஊர்மி தழுத்தழுத்த குரலில் கேட்க, ஏன் அதை குடிச்சுப்புட்டு நான் விஷம் வச்சுட்டேன்னு சொல்லி என் வீட்டிலிருந்தே என்ன துரத்தலாம்னு பார்க்குறியா என்று பாட்டி மூச்சிறைப்பு கொள்ள இரு கரங்களும் இடையில் இருக்க, பாட்டி என்றவளோ கலங்கிய குரலில் அழைத்தாள் பல்லவியின் கொல்சை. யாருக்கு யாரடி பாட்டி? தொலைச்சு போடுவேன் உன்னை, தொலைச்சு என் பேத்தி வாழ்க்கையவே கெடுக்க வந்த வெளிநாட்டு பிசாசடி நீ என்ற கொல்லுவோ எழுந்து கொள்ள அறைக்குள் கையில் மிஸ்டர் பீன் பொம்மையோடு நுழைந்த தருணோ, ஏய் ஊர்மி, நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா என்றவாறு அவளின் கையை பிடித்து நிற்க கண்ணீர் கோர்த்து விழிகளை தாழ்த்தி கொண்ட மாடன் மந்தாகினி மெதுவாய் சொன்னாள், கஷாயம் செஞ்சு கொடு பாட்டி, அடிவயிறு ரொம்ப வலிக்குது. நேற்று வரை பல்லு மேல் நாக்கு போட்டு பேசியவளோ இன்றைக்கு தலை குனிந்து தாமரையாய் வார்த்தைகளை மென்று விழுங்கி உதிர்த்தாள் சூழ்நிலை வேடிக்கையாகி. அந்நேரம் பார்த்து திபு திபுவென பாட்டியின் அறைக்குள் நுழைந்தார் நந்தன். பாட்டி பாட்டி என்று ஏலம் போட்டவரோ, இந்தாங்க பாட்டி புடிங்க, இந்த பையில உங்களுக்கான புடவை இருக்கு என்று பாட்டியை நோக்கி பையை நீட்டினார் பேரனவர். எனக்கு எதுக்குடா இப்போ புடவை என்று பாட்டியோ அதை பிரித்து பார்க்க நந்தனோ தலையை திருப்பினார் ஊர்மியின் பக்கம். உனது ரூம்ல இருக்குமா, பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு சரியா என்றவர் மீண்டும் பாட்டியின் பக்கம் திரும்ப, இங்கேயா வலிக்குது என்று சிறுபிள்ளை தருணோ விபரம் புரியாது ஊர்மியின் வயிற்றில் பிஞ்சு கரங்கள் பதித்து கேட்டான். இருக்கிற சேலையவே கட்ட நேரமில்ல, இதுல புதுசு வேறையா? ஏண்டா காசை கரியாக்குற என்று பாட்டி கடிந்து கொள்ள, கல்யாணத்துக்கு புதுசு தானே கட்டணும் நீ என்ற நந்தனோ இழுத்தார் வாக்கியத்தை. யாருக்குடா கல்யாணம் என்ற பாட்டியின் தொனியே மாறிட, எல்லாம் உங்க பேத்தியோட முன்னாள் புருஷனாக போற பேரனுக்குத்தான் என்று சொல்லியவாறே நந்தன் நைசாக அவ்வறையிலிருந்து வெளியேறினார். பாவம் ஊர்மி, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்பது போல பத்த வைத்து நந்தன் போக பத்தி எரியும் வயலாய் ஆகி போனால் லண்டன் கொசு. இந்தாடி புடி என்று கோபங்கொண்ட கொல்லுவின் மொத்த வெறியுமே ஊர்மியின் பக்கம் திரும்ப, உன் கழுத்துல தாலி ஏறும்போது என் உயிர் போயிடும்டி, சந்தோஷமா வந்து எனக்கு கோடி புடவை போட்டுட்டு போ என்று பாட்டியோ பேரன் வாங்கி வந்த சேலையை ஊர்மியின் முகத்தில் விட்டடித்தார். ஆனால் ஆயந்தி அவளோ முதல் முறை அவமானத்தை ஏற்றுக்கொண்ட சிலையாய் அமைதியாகவே நின்றாள். ஊர்மி வா வா போயிடலாம், வா ஊர்மி வா, கிராண்ட்மாக்கு பேய் பிடிச்சிருச்சு, ஷீ ஷவுட்டிங், வா ஊர்மி என்ற தருணோ நடைப்பிணமாய் நின்றிருந்தவளின் கையை பிடித்திழுக்க பாட்டியின் அறைக்குள் சத்தம் கேட்ட மற்றவர்களோ ஓடோடி வந்தனர். சமந்தி என்னாச்சு என்று யாஷின் அப்பா வினவ, என்னை மன்னிச்சிருங்க சமந்தி என்ற மணிப்போடு மிக சரியாய் மீண்டும் சீனுக்குள் ரீஎன்ட்ரி ஆகியிருந்த நந்தனோ, என் மூத்த பொண்ணுக்கு உங்க பையனை கட்டிக்கோ கொடுத்து வைக்கல, ரெண்டாவது பொண்ணுக்கோ வாழவே பிடிக்கல, ஆனால் எங்கிருந்தோ வந்த இந்த பொண்ணு உங்க பையன் மேலே உயிரியே வச்சிருக்கா, ஏன் இந்த பொண்ணுக்காக நம்ம மனசை மாற்றிக்க கூடாது என்றபடி யாஷின் அப்பா கணபதியின் கைகளை இறுக்கமாய் பற்றி எமோஷனல் டைலாக்ஸை அடித்தார். பைத்தியமாடா உனக்கு, பைத்தியமா என்று பாட்டியோ சென்டிமெண்ட் சீனில் குறுக்கிட்டு மலையாய் குவிந்திருந்த இரு ஆண்களின் கைகளையும் பிரித்து விட்டார். பக்குவப்படாத தருணோ வயதுக்கு மீறிய சூழ்நிலையை புரிந்து கொள்ள ஆர்வம் கொண்டான். என்னாச்சு ஊர்மி, ஏன் பாட்டி எல்லாரையும் திட்டுறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றவனோ முகத்தை வலி கொண்டவளின் வயிற்றில் புதைத்து கொள்ள அவளோ உயிர் போகும் பிணியில் உதடுகள் மடக்கி கூடவே இமைகளையும் மூடிக்கொண்டவளின் கண்ணீர் ஆர்ப்பாட்டமின்றி வழிந்தது. நீங்க சும்மாருங்க பாட்டி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நந்தனோ பாட்டியிடம் பாய, யாருக்கடா ஒன்றும் தெரியாது, நான் நாளும் பார்த்து வாழ்ந்து முடிச்சவடா, அநியாயமா என் வாயில விழுந்து சாபத்தை வாங்கிக்காதீங்க சொல்லிட்டேன் என்ற கொள்ளு எச்சரிக்கை பார்வை பார்த்திட சுற்றி இருப்போரை, பாட்டி யாஷு உங்களுக்கு ஒரு கொள்ளு பேர மாதிரி தானே, அவன் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதா சொல்லுங்க என்று நந்தன் மீண்டும் கொக்கி போட பவானியின் ஆரவாரமில்லா கண்ணீரோ விசும்பல் கொண்டு வழிந்தது மகளின் வாழ்க்கை இப்படி கண்ணெதிரே பறிப்போவதை பார்த்து. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காதுடா என்று பாட்டி தாம் தூம் என்றிட, பாட்டியை விட்டு தள்ளுங்க சமந்தி, இப்போ நான் கேட்குறேன், ஊர்மிளாவை என் பொண்ணா ஏற்றுக்கிட்டு கேட்குறேன், என் மகளுக்கு உங்கள் பையனை கட்டி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா என்று நந்தன் தனி ட்ராக்கில் பயணிக்க அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொண்ட குடும்பத்தினர் பேச்சற்று அதிர்விலேயே நின்றனர்.
சம்பவத்தின் மூலாதாரமோ அமைதியாய் அறையை நோக்கி அன்னநடை கொண்டது. ஊர்மி, நாம குத்து குத்து தாம்பாளம் கோடாரி தாம்பாளம் விளையாடலாமா என்று கேட்டபடி அவளின் ஆடையை ஒரு கையிலும் பொம்மையை மறு கையிலும் பிடித்து கொண்ட தருணோ பேதையின் நிலை உணராமல் பயணித்தான் மனதால் கிளி பிடித்திருப்பவளோடு. இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.